ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று நம்ம கடந்த மாதத்திலிருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை அநேக நேரங்களில் ருசிக்க செய்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வேத வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். Once more, the humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel. சரி, இந்த நாளினுடைய இந்த தியான பகுதியினுடைய தலைப்பு எளிமையானவர்களின் களி கூறுதல், ஜாய் ஆஃப் த நீடி. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக உபகாரங்களை கர்த்தர் செய்ததை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததையும் உதவி செய்ததையும் ஆண்டவரை எண்ணி ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீங்கப்பா. இதை குறித்தான வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து அதன் மூலமாய் எங்களோடு கூட பேசி உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்க. அதை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறீர். சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் கர்த்தாவை பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே தங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவரே உமக்குள் அவர்கள் களி கூறுவார்கள் என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தேவைகளையும் தொடர்ந்து சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். எளிமையானவர்கள் களி கூறுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் ஒரு காரியத்தை அறிந்திருப்பீங்க. கர்த்தருக்குள் அவர்கள் களி கூறுவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படியானால் ஏன் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள்? எல்லா எளிமையானவர்கள் சிறுமையானவர்களுக்கும் இந்த பாக்கியமா என்று சொல்லி பார்ப்பீர்கள் சொன்னால் அப்படி அல்ல. எளிமையானவர்கள் அல்லது சிறுமைப்பட்டு காணப்படுகிறவர்கள் அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு கூட வாழும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கர்த்தருக்குள் களி கூறும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அர்த்தம் என்ன? அவருடைய தேவைகளை சந்தித்து அவர் மகிமைப்படுத்துவார். அப்கோர்ஸ் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாக வருகிற நாட்களிலே கிறிஸ்துவின் வருகையின் போது பரலோகத்தில் நாம் பிரவேசிக்கும் போது பூரணமாய் நிறைவேறுகிறதான ஒரு வார்த்தை. இப்படி வாசிக்கிறீங்க ஆங்கிலத்தில், ஒன்ஸ் மோர் த ஹம்பிள் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். அப்போ எப்பொழுது அவர்கள் களி கூர்ந்தார்கள், சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்ந்தார்கள் சொன்னால் உலக பிரகாரமாக அவர்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தபோது ஆண்டவர் சொல்றார் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்றார். அப்ப திரும்பவும் அப்படின்னு சொன்னா திரும்பவும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மீட்பையும் விடுதலையும் சிறுமைப்பட்ட எளிமையானவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்டிமேட்டா நடக்கிற காரியம். அதே நேரத்துல இந்த உலகத்திலே காணப்படும் பொழுது கூட அவருடைய பிள்ளைகள் எளிமையானவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் அந்த சூழ்நிலைக்குள் போகும் பொழுது அவரை நம்பிக்கையோடு கூட பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருக்குள் களி கூறுவார். அர்த்தம் என்ன? இந்த விடுதலை என்பது கர்த்தரால் உண்டாகும், அந்த ஆசீர்வாதம் என்பது கர்த்தரால் உண்டாகும். இந்த உலகத்தினாலே செய்யக்கூடாத காரியத்தை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம். எளிமையானவர்களாய் இருந்தும் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருப்பவர்கள் கர்த்தருக்குள்ள களி கூறுவார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கோம், த நீடி ஆர் புவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல. அப்போ எளிமையானவர்கள் என்றால் நமக்கு என்ன முதலாவது தோன்றுகிறது? எளிமை அப்படின்றதான வார்த்தையை நீங்க கேட்டோன்னே உங்களுக்கு என்ன உடனே தோன்றுகிறது? தமிழ்ல இந்த வார்த்தையை கேட்டோன்னே எளிமைன்னோடனே பந்தா பண்ணாதவன், அலட்டிக்காதவன், சிம்பிள் மேன், ரொம்ப சிம்பிளா இருக்காங்க பாரு, எல்லாருக்கான சிம்பிளா இருக்கு அப்படி தோணும் இல்லையா? அப்படிதானே தோணும். இப்படிதான் இந்த வார்த்தையை என்ன பண்றோம், நம்ம பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியுது நீடி, தேவையின் மத்தியில் இருக்கிறவர்கள் அல்லது ஏழையாய் காணப்படுவார் அப்படி என்று ஆங்கிலத்தில் காணப்படுது. உங்களுக்கு நல்ல தமிழ் தெரியுதுனால நீங்க கரெக்டா அதை புரிந்து கொண்டீர்கள். சரி, இந்த இடத்துல இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எளிமையானவர்கள் என்றால் ஏழைகள், தரித்திரர், பல தேவைகளோடு கூட காத்திருப்பவர்கள். நிறைய தேவைகள் அவர்களுக்கு காணப்படுது.
எந்த தேவையில காணப்பட்டாலும் அவர்கள் எளிமையானவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதனால்தான் நீடி, தோஸ் ஹூ ஆர் இன் நீட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா புவர் அப்படின்றதான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரித்திரர் என்று சொன்னால் நேரடியாக அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் இல்லாதவர் என்பதாகும். தரித்திரர் என்பதனுடைய நேரடியான மீனிங் ஐஸ்வர்யம் இல்லாத. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 30:15. அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக, தரித்திரர் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக பணம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். இப்போ ரொம்ப இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனபடினால இவன் கொஞ்சமா கொடுக்கலாம், அவன்கிட்ட நிறைய இருக்கு அதனால அவன் அதிகமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கவே இல்லை. ஏன்னா இது என்ன காரியம் அப்படின்னா தன்னுடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதான ஒரு காரியம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறது எதுக்குன்னா இந்த இடத்துல பாவ நிவர்த்தி செய்கிறதற்கு. அப்புறம் நம்முடைய பாவ நிவர்த்திக்கு என்று எல்லாருடைய ஆத்மாவும் கர்த்தர் எப்படிதான் பாக்குறாரு? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பெரியவனா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், எல்லாருடைய ஆத்மாவும் கர்த்தர் எப்படி பாக்குறாங்க? ஒரே மாதிரி, ஒரே வேல்யூ கர்த்தர் கொடுக்குற அப்படின்னால அந்த இடத்துல என்ன காணப்படுது அப்படின்னா ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமா கொடுக்கக்கூடாது, தரித்திரனா இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு குறைவாக கொடுக்கக்கூடாது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். எதற்கு இதை நான் எடுத்தேன் அப்படின்னா ஐஸ்வர்யவான் என்பதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னா தரித்திரன். இது பணம் சம்பந்தப்பட்டான காரியம். நேராக நீங்க பார்ப்பீங்கன்னா ஏழை என்றால் தரித்திரனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. ஏழை என்பதற்கு புவர், நீடி அப்படின்றதுக்கு என்ன பணம் மாத்திரம் கிடையாது, வேற எந்தெந்த காரியத்துல நமக்கு குறைவுபட்டாலும் அதுல நம்ம ஏழைகளாய் காணப்படுகிறோம் என்பதுதான் அதனுடைய மீனிங். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6. இந்த பக்தன் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், அல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படி சொல்றார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அப்படின்னா யாரை நோக்கி கூப்பிட்டுருக்கான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கான். சொல்றாரு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி. இவர் ஏழையா? ஏழைதான். எந்த அர்த்தத்துல ஏழை? எதுல ஏழை? இவருக்கு ஏதோ தேவை காணப்படுகிறது. என்ன? இடுக்கன்ல, பிரச்சனையில காணப்படுறார். இவருக்கு ரட்சிப்பு, விடுதலை வேண்டும். அப்ப விடுதலை தேடுகிறவன், பிரச்சனை மாற வேண்டும் என்று விரும்புகிறவன் ஏழையா காணப்படுறானா அப்படின்னு சொன்னா ஆமா, பணம் இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்துல விடுதலை வேணும் இல்லையா? அப்ப இவனுடைய ஆத்துமாவை இடுக்கணிலிருந்து கர்த்தர் மீட்கும்படியாய் அவரை நோக்கி அவன் கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். அவன் தன்னை குறித்து சொல்றான், நான் ஏழை அப்படின்னு சொல்றான். அப்ப தரித்திரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏழை என்று சொன்னால் பல விஷயத்துல ஏழையா இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காரியங்கள ஏழையாக இருக்கக்கூடும். அப்படி சொன்னா நீடி என்று சொல்லி அர்த்தம். புவர் இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் என்று சொல்லி அர்த்தம். அப்ப ஏழை, எளிமை ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்குது. எளிமையானவர்களாக இருந்தாலும் அவரை நம்புகிறவர்கள் நிர்மூலம் ஆவதில்லை. அல்லேலூயா. எளிமையா, நீடியா பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்களா இந்த உலகத்துல வாழ்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பாவம், பெரிய பிரச்சனை அப்படி அல்ல. ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை குறித்து அந்த தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? நிர்மூலமாக மாட்டாங்க. கர்த்தர் நிச்சயமாக அவர்களை அவருக்குள் கலிகூற பண்ணுவார். அவருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்களை அவருக்குள் கலிகூற பண்ணுவார் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசன அர்த்தம். ஏசாயா 25:4 நீங்க இப்படி வாசிப்பீங்க. ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியெடுக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இப்ப இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய நிலை இப்படிலாம் காணப்பட்டாலும் கூட அவன் அவர் மேலே பற்றுதலாய் அல்லது அவர் மேல வைத்த நம்பிக்கையிலே அவன் உறுதியாய் இருக்கிறபடினாலே இந்த சூழ்நிலையிலே அவன் கடந்து போகும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நிர்மூலமாய் போவதில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய நம்பிக்கை அவனை உண்டாக்கின அழைத்த தேவன் மேலே இருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, அவனு நெருக்கப்படுகிற வேலையில அவனுக்கு பலனா, எளியவனுக்கு திடனா, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு நிழங்கும்
எல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஊமையாய் பேசுகிறதான காரியம் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். ஏழையா இருந்தாலும் அவர்களுடைய நியாயம் விசாரிக்கப்படாமல் போவதில்லை. இந்த உலகத்துல ஏழையா இருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிற மனுஷனுடைய நியாயம் விசாரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான காரியம் இல்லை. இந்த உலகத்துல எங்க ஏழைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்க இருக்கு, அல்லது அது நியாயமா விசாரிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்பி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாருங்க, ஏசாயா 11:4, ஏசாயா தீர்க்க புத்தகம் 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை சங்கரிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் கைவிடப்பட்டதை போல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய ஆத்துமா அவர் மேல நம்பிக்கையாய் இருக்குமானால் ஆண்டவர் சொல்ற நிச்சயமாக நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி சிறுமைப்பட்டதான அவர்களுக்கு தன்னுடைய ஜனத்துக்கு தீர்ப்பு செய்வார், சத்துருக்களை சங்கரிப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அடுத்ததாக, எளியவர்கள் விடும் பெருமூச்சு விருதாவாய் போவதில்லை. சிறுமைப்படும் போது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு நாட்கள் காணப்படும் போது பெருமூச்சு வரும் இல்லையா? பெருமூச்சு எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? பெருமூச்சுனா தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒருவேளை பெருமூச்சுனா தெரியாம இருக்கலாம், பெரியவர்களுக்கு பெருமூச்சுனா தெரியும். கவலை இல்ல, கவலை அந்த ஏக்கத்தினாலே வருகிறது. யாராவது ஒருத்தர் விட்டு காண முடியுமா? உங்களுக்கு பெருமூச்சோட தெரியுமா? பெருமூச்சுனா அந்த ஏக்கம் ஆதங்கத்தினால வருகிறதான, துக்கத்தினால வருகிறதான ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சங்கீதம் 12:5 பாருங்களேன். சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய பெருமூச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய என்று சொல்லும்போது அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் சிறுமைப்பட்டு காணப்படும் பொழுது, துன்பங்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் விடுகிறதான அந்த பெருமூச்சு அந்த இதை ஆண்டவர் பார்க்கிறாராம், கேட்கிறாராம். அதன் நிமித்தமாக நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல். பெருமூச்சு விடும்போது நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? பெருமூச்சியே துக்கம், நெஞ்சு அடைக்கிறதுனுடைய இதுதானே அது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம பலவிதமான சிந்தனைகள் வரும். அந்த நேரத்துல கர்த்தரை பிடிக்க முடியுமா? அந்த நேரத்துல கர்த்தரை நினைக்க முடியுமா? ஆனால் வேதத்திலே காணப்படுகிறதான இந்த தேவ ஜனங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா நமக்கு, அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் பெருமூச்சு நிமித்தம், புலம்பல் நிமித்தம், வாட் எவர் இட் இஸ், அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவருடைய ஆத்மா உறுதியா பிடித்ததை காண்பிக்கிறது. அதனால்தான் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டார்கள், தேவ மனிதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அவர்களை நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்து அவர்களை உதாரணமாக கர்த்தர் நமக்கு வகிக்கிறார் இல்லையா? அப்ப நாமளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாலும், அதன் மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகணுமே ஒழிய நாம் பெருமூச்சு நிமித்தமாக பொசுங்கி போய்விட கூடாது. பட் தி क्वेश्चन இஸ், கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஈஸியா? இஸ் இட் ஈஸி ஃபார் அ புவர் டு ட்ரஸ்ட் தி லார்ட் when he is in desperate need? அவனுடைய தேவை இப்படி காணப்படும் பொழுது அவனால தேவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கையை வைக்க முடியுமா? சாதாரண நேரங்களில வைக்கலாம், ஆனா சிறுமைப்பட்டு இருக்கும்போது வசனம் எப்படி காணப்படுது? சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள் கர்த்தருக்குள்ளே அவர்கள் களி கூறுவார்கள், மகிழ்வார்கள் என்பதாக காணப்படுது இல்லையா? அப்ப கேள்வி இது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களே பதில் சொல்லுங்க எனக்கு. பிரசங்கி 4:13 எப்படி வாசிக்கிறோம்? பிரசங்கி 4:13, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. வாசினா என்ன? பெட்டர், பெட்டர்ல வாசிக்கிறேன் திரும்ப. இனி இது நல்லா பார்த்துட்டே வரணும். இவன் பார்த்தீங்கன்னா வாலிப பிராயத்துல இருந்து ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன், வாலிப பிராயத்துல ஆலோசனை எல்லாம் கேட்டு நடந்தவனா இருப்பான். எப்படின்னா, இனி இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜா. இப்ப இது ஒரு கிழவன் அப்படின்னா நீங்க என்ன, வயது
சென்றவன் இன்னும் ராஜாவா இருக்கிறவன். அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ராஜா வந்து இளம் பிராயத்துல ராஜாவா இருக்கிறான், ஆலோசனைகள் எல்லாம் கேட்கிறவனா இருக்கிறான். இப்ப அவன் வயது சென்ற பின்பும் ராஜாவாக இருக்கிறான், ஆனா ஆலோசனை கேட்க மாட்டேன்றான். என்ன இதுல விசேஷம் அப்படின்னா, வயது சென்ற பின்பும் ராஜாவா இருக்கிறவன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கண்டினியூ ஆகிறான் அப்படின்னு சொன்னா அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக அவன் மாறி இருப்பான். ஆமாவா இல்லையா? சாலமோனை தான் எடுத்துக்கொள்ளுங்களேன். சாலமோன் தன்னை தான் மனதில் வைத்து பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ராஜாவான நாட்களை பார்க்கிலும் அவன் கிழவனாக அவன் மரிக்கும் போது வரைக்கும் ராஜாவாக தானே காணப்பட்டான். அப்போ கடைசியில் அதுக்கு அவனை குறித்து வாசிக்கிறோம், எப்படி வந்து பொன்னையும் வெள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம்ல சேர்த்தான் என்றுச்சு. அப்போ கிழவனாய் காணப்படும். எப்படி எடுத்துக்கோ புரியணும்னா சாலமோனை வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு நாட்களில் இளம் பிராயத்துல ஆண்டவருடைய சொற்களை கேட்டு அவ்வளவு வறுமையாக நடந்ததான ஒரு மனுஷன் இன்னைக்கு வயது முதிர்ந்த ராஜாவாக, இந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக அவன் வந்து பாத்தீங்கன்னா தேசத்திலும் இந்த உலகத்திலும் காணப்படுறான், மிகுந்த ஐஸ்வர்யவனாய் காணப்படுறான். அவன் வந்து சொல்றான், அப்படி வந்து ஆலோசனை கேட்காத, இனி ஆலோசனை கேட்காத நிலைக்கு எப்போ வருவான்? இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவாகும் போதே ஆண்டவரை கேட்டு மிகுந்த ஞானத்தை பெற்றவன். வயது முதிர்ந்த பிறகு எப்படி இருக்கும் அவனுடைய ஞானம்? இன்னும் அதிகமாகி தான் இருக்கும். இன்னும் அவன் எப்படிதான் நினைப்பான், தன்னை பார்க்கலும் அறிவுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் இல்லை, அப்படிதானே? வயது ஆக ஆக அப்படித்தானே. ஆக்சுவலா இனி வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனையை கேட்க வேண்டிய, மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டாம், ஆனா தேவனுடைய ஆலோசனையை கேட்டுதானே ஆகணும். சொல்லுகிறான், இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனுஷன், ஒரு இளைஞனான மனுஷன் அப்படி சொல்லும்போது பெரிய பணக்காரன ஐஸ்வர்யவானாக அவன் காணப்பட முடியாது இல்லையா? இளைஞனான ஒரு மனுஷன் ஞானவானாய் காணப்படுறான், ஆலோசனை கேட்கிறான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். அவன் வந்து எப்படிப்பட்டவனா, பல வருஷங்கள் 40 வருஷம் ராஜாவாய் இருந்து உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத புகழெல்லாம் பெற்றதான ஒருவனை பார்க்கிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு மனுஷன், யங் மேன் தான், ஆனா ஞானியாய் காணப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். இப்போ நமக்கு இப்படி ஒரு சாய்ஸ் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ வந்து பார்த்தனா நல்ல கிழவனும் மூடனுமாகிய ராஜாவா இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழவன்னா நீங்க ஒருத்தன ஓல்டு மேன் நினைக்காதீங்க, பல வருஷம் நீ வாழ போற ராஜாவாகவே. அப்படி எடுங்க. இப்ப நீ ராஜாவா என்ன பண்ண போற? பல வருஷம் ராஜாவாக போற, 40-50 வருஷம் நீ ராஜாவா இருக்க போற. அதான் கிழவனாகிய ராஜான்னு அர்த்தம். அவ்வளவு நாட்கள் நீ வாழ போற, ஆனா ஆலோசனை மாத்திரம் கேட்க மாட்டேன். கர்த்தருடைய சத்தம் காதுல வந்து கேட்க மாட்டேன். அதனாலதான் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொருத்தன் என்ன பண்றான், அவன்கிட்ட பணமும் இல்ல, ஒண்ணும் இல்லை, பேரும் இல்லை, புகழும் இல்லை, ஆனா ஞானம் உள்ள மனுஷன், ஆலோசனை கேட்கிறவன் இளைஞன். எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா கிழவன்னா நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நான் கிழவனா இருக்கிறது சூஸ் பண்ணுவேன்னா இளைஞனா இருக்க சூஸ் பண்ணுவேன், இளைஞனா இருக்க சூஸ் பண்ண நினைப்பேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, கிழவனும் ராஜாவுமாகிய அப்படின்னு சொன்னா அவ்வளவு நாட்கள் வாழ்கிற பூரண வயதுள்ளவனாக காணப்பட போகிறதான ஒரு ஆசீர்வாதமும் காணப்படும் இல்லையா? அப்ப நார்மலா உலக மனுஷனாக நம்ம எதை தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ராஜாவா இருக்கணும், பல வருஷங்கள் வாழணும், பூரண வயதுள்ளவளா இருக்கணும், எல்லாராலும் மதிக்கப்படணும் அப்படித்தானே யோசிப்போம். ஆனால் ஆலோசனை கேட்க வேண்டும் என்கிற முக்கியத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வைக்கப்படுது. அப்ப சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டு எளிமை உள்ளவர்களாக காணப்படுகிற நாட்களில நிறைய டெஸ்ட்ல, நிறைய சோதனைகள், அதன் மத்தியிலே நம்மை அழைத்த நம் விசுவாசித்ததான அந்த தேவன் மேல நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் தொடர்ந்து உறுதியாக வைக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. அப்ப அப்படிப்பட்டதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள், அவர்களுக்கு விடுதலை உண்டாகும், என் மேல் அவர்கள் வைத்ததான நம்பிக்கை வீண் போகாது என்பதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியமாயிருக்கிறது. கர்த்தர் ஏழையும் எளியுமானவர்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறார். God is concerned about the poor. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களை குறித்து பார்த்தோம். ஆனால் ஏழைகள் எளிமையானவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாயிருந்தாலும் கர்த்தரை அறியாதவர்களாயிருந்தாலும், தேவன் மேல நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும்,
ஏழையும் எளியுமான மனுஷன் மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4 வசனங்கள். அதுல 2 வசனங்கள் நெவர் டூ திஸ் டு புவர். ஏழையா தேவைகளுக்காக காணப்படுகிற இந்த பூமியின் மேல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு இந்த காரியத்தை ஒருபோதும் செய்யாதீங்க. முதலாவது உபாகமம் 24ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். உபாகமம் 24, 14, 15. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரிலும், அது வெதர் உன்னுடைய சகோதரர்கள்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல், உன்னுடைய இனத்தான், உன் சபைக்குள்ள வர்றவனா இருந்தாலும் சரி, அல்லது உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனாய் இருந்தாலும், ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை உடுக்காயாக அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும் அப்படி சொல்றார். இந்த கர்த்தரை அறியாதவன் எப்படி கர்த்தரை நோக்கி முறையிடுவான் அப்படின்னு சொன்னா, புலம்புவான்ல, பெருமூச்சு விடுவான்ல. அந்த பெருமூச்சை ஆண்டவர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் தான் பெருமூச்சின் போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரை அறியாத மனுஷன் கூட என்னதான் பண்ணுவான்? அவனுக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டியதை இன்னொரு மனுஷன் தடை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்? சாபமான வார்த்தைகளை சொல்லுவான், புலம்புவான், இல்லையா? அப்ப கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ பிள்ளைகளுக்கு. உபாகமத்துல, ஆகம புஸ்தகத்துல இஸ்ரவேலனுக்கு சொல்லப்படுகிற காரியம். உன் மத்தியிலே காணப்படுகிற ஒருவன் அவன் ஏழையாய் இருந்தால், அந்நியராய் காணப்படுகிற ஒருவன் உன் வாசல் அருகே காணப்பட்டால், நீ அவனை வேலை வாங்குற அப்படின்னு சொன்னா, அவன் என்ன எதிர்பார்த்து வேலை செய்யறான்? வேலை முடிஞ்சவனே எனக்கு என்ன பண்ணுவாங்க? கூலியை தருவாங்க என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறத அவன் ஆவலோடு காத்திருக்கிறான், இல்லையா? அப்ப அப்படி ஒடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, அவன் என்னை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாய் வந்துடும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? முதலாவது, நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது நம்மெல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா, பணத்துல ஏழைகளா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன் அப்படின்னா, பணத்துல ஏழைகள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சாப்பிட முடியாத, சாப்பிட்றதுக்கு பைசா இல்லாம, ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லாம, உடுத்துறதுக்கு உடை இல்லாம, அப்படி காணப்படுகிறவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் இல்லாத தரித்திரர் என்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் காணப்படலாம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இருக்க இடமோ உண்ண ஆகாரமோ இல்லாம நம்ம இல்லை, இல்லையா? அப்ப நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள கிடையாது. இப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறதான காரியம், ஏழையும் எளியுமான ஒன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாங்க? அவன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் கூலி இல்லைன்னா அன்னைக்கு அவன் நைட்டுக்கு அவனுக்கு சாப்பாடு கிடையாது. நமக்கு அப்படியா இருக்கு? ஒரு நாள் வேலைக்கு போகலாம், ஒரு நாள் கூலி கிடைக்கலாம், நம்மளால சாப்பிட முடியுது இல்ல. அப்ப நம்மள உடனே இந்த கேட்டகரிக்குள்ள வைத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறதான காரியம், நாம ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறோம் அல்லது ஒரு எஜமானாய் காணப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா கொடுக்க வேண்டியதை அவர்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அது நம்ம மேலே பாவமாக, சாபமாக அது மாறுகிறது என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொன்று, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். இது நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம், தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், whoever it is. நீதிமொழிகள் 17:5, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். இதுவும் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் அப்படி சொன்ன அர்த்தம், ஏழையா ஒருத்தனை ஆண்டவர் உண்டாக்கினாரா, சிருஷ்டிக்கிறாரா? அப்படி அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஏன் ஏழையா இருக்கிறான் என்பதனுடைய காரணம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு தான் முழுமையா தெரியும். நம்ம கூட ஏழையா இருந்தோம்னா நம்ம என்னதான் ஆராய்ந்து பார்த்தாலும் நம்ம ஏன் ஏழையா இருக்கிறோம், ஏன் நம்மள்ட்ட பணம் தங்க மாட்டேங்குது, ஏன் இன்னும் பாத்தீங்கன்னா என்னதான் ட்ரை பண்ணாலும் நமக்கு சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு புரியாது. அப்ப ஏழையா இருக்கிற ஒரு மனுஷனை கண்டோமானால், ஒரு தேவையின் மத்தியிலே வாழ்கிற ஒரு மனுஷனை கண்டோமானால், நம்ம அவனை நியாயம் தீர்த்து என்ன பண்ணக்கூடாது? நிந்திக்க கூடாது. இதுக்கு இதுதான் காரணம், இதை செஞ்சிருப்பான், அதை செஞ்சிருப்பான், அதனாலதான் எப்படி இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏழையா இருக்கிறவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவனை உண்டாக்கின தெய்வம் நானு. அவனை நீ எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது, கிண்டெல்லாம் அவனை பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவனை உண்டாக்கினதான கர்த்தர்
நீ நிந்திக்கிறார். அவன் என்ன பண்றான்? ஏழையை நிந்திக்கிறதாக, கிண்டல் பண்றதாக, பரியாசம் பண்ணுகிறதாக அவன் எண்ணி செய்கிறான் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லவா அவன் செய்கிறான், அவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆபத்தை குறித்து அவன் கழிக்கிறான், பிளே பண்றான், விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, அவன் தண்டனைக்கு தப்புவது இல்லையா. 2 காரியத்தை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா 2 காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? Do this for those in need. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கெடுப்பார். இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. இது ஆண்டவரை அறிந்த மனுஷனா இருக்கட்டும், அறியாத மனுஷனா இருக்கட்டும், அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையின் மத்தியிலே அவன் காணப்படும் பொழுது அவனுக்கு ஒருத்தன் இறங்குகிறான் அல்லவா. இங்க ஆண்டவர் ஊமையா சொன்ன காரியத்தை கூட நீ பார்ப்ப. எருசலேமுக்கு போகிற வழி, எரிகோவுக்கு போற வழியில ஒருத்தன் பாத்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கிறான். அவனுக்கு யாராவது இறங்கணும், அப்பதான் அவன் ஜீவன் என்ன பண்ண முடியும்? பிழைக்கும் இல்லையா? அப்ப அவனுக்கு இறங்க வேண்டியதான சூழ்நிலையில இருக்கிறவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனா பார்க்கிற ஒருவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல அவன் யாரு? ஏழை. அவன் ஏழைன்னா என்ன அர்த்தம்? அவனிடத்துல இருந்ததெல்லாம் பறித்து கொண்டு போனாங்க இல்லையா. அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம உலகம் பார்க்கிற மாதிரி ஏழை கிடையாது. அவன்கிட்ட பணம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ அவன்கிட்ட கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவன் நல்ல நிலையிலே காணப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தானே அவன்கிட்ட கொள்ளையடிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவன் என்னவா காணப்படுறான்? உயிருக்கு போராடுகிறவனாக, உதவியை யாசிக்கிறவனாக, யாராவது உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி அவன் மயக்க நிலையில இருந்தானா என்னன்னு கூட தெரியல அந்த ஊமையில இல்ல. ஆனா அடிபட்டு காயங்களோடு கூட அவன் குற்றுயிராக, அப்படி வேதம் சொல்லுகிறது, குற்றுயிராக அவன் கடந்தான் என்று சொல்லி. அப்ப அவன் அந்த இடத்துல என்ன பண்றான்? ஏழையாக காணப்படுகிறான் அல்லவா. அப்ப அவனுக்கு அந்த நேரத்துல உதவி தேவைப்பட்டது அல்லவா. அப்ப அவனுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2:10. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். யாரு? அப்போஸ்தலர்கள், பெரிய மூப்பர்கள் என்ன பண்ணாங்க? புதிதாக வந்த பவுலிடத்துல இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னமே நானும் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான ஒரு டீச்சிங். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி வருகிறார்கள். அப்ப அதற்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறதான அவர்கள் என்ன பண்ற? ஆலோசனை கொடுக்குறாங்க, தரித்திரரை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே இது கிடையாது. தரித்திரன்னு சொன்னா தோஸ் இன் நீட், அவர்கள் தேவையின் மத்தியிலே அவர்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ உதவி செய்யக்கூடிய நிலையிலே காணப்படுவாயானால் அவனுக்கு என்ன பண்ணணும்? நீ உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கும் அந்த நாட்களிலே சொல்லி கொடுக்கப்பட்டது. அப்ப 2 காரியம் செய்யக்கூடாது, 2 காரியம் செய்ய வேண்டும் என்கிறதான காரியம். அப்ப அந்த எளிமையானவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நமக்காய் ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். எளிமையானவர்கள் அப்படின்னு சொன்னா those who in need, தேவையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள். உலகம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்னை நம்பி இருப்பார்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்களை விடுதலையாக்குவேன். அதனால அந்த வார்த்தை சொல்கிறது, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த உலகம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட, நம்முடைய சகோதரர்கள் நம்ம கூட இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட, கர்த்தரை நம்முடைய ஆத்துமா நம்பி இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள் அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக நான் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன், விடுதலை ஆக்குவேன் என்று சொல்றாரு. ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தருமையான கிதாவே, தீர்க்க தரிசன வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையின் நிமித்தமாக சிறுமைப்பட்டிருந்தாலும், எளிமையானவர்களாக ஆண்டவரே தேவைகளின் மத்தியிலே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே அவர்களுடைய கண்களும் கைகளும் கர்த்தாவே உம்மையே நோக்கியும் உம்மை நோக்கி நீட்டியும் கர்த்தாவே காணப்படுகிறபடினாலே உம்முடைய பிள்ளைகளை கைவிடாத தேவனாய் நீங்க காணப்படுறீங்க. உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே சபைக்குள் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்படியாய் செய்வீராக. இந்த வசனம் எங்களை நோக்கி கடந்து வருகிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் எப்படி மற்றவர்களை நடத்த வேண்டும், ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால்,
ஆண்டவரை நாங்கள் எப்படி மற்றவர்களை நடத்த வேண்டும் என்றெல்லாம் என் ஆண்டவருடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்றும், நாங்கள் தேவைகளின் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் காணப்படும் பொழுது, ஆண்டவரை வாடும் போது, தவிக்கும் பொழுது உம்மை கர்த்தா உறுதியாய் பற்றி கொண்டால் எப்படி நான் உங்களை விடுதலையாக்குவேன், எனக்குள் கலிகூறும்படியாய் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையும் கர்த்தாவே இந்த நேரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் விரும்புகிறபடியே கர்த்தாவே நாங்கள் நடந்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளும் உடைய நாமத்தினாலே சந்திக்கப்பட்டு சபையினுடைய பிள்ளைகள் கர்த்தாவே சிறுமைப்பட்டு இருக்கிறவர்கள் மகிழும்படியாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எளிமையான நிலையிலே காணப்படுகிறதான உம்முடைய ஜனம் ஆண்டவரே உம்மாலே விடுதலையாக்கப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே உமக்குள் கலிகூற பண்ணுவீராக. சங்கீதம் 34 கர்த்தா பக்தன் சொல்லுகிறபடியே கர்த்தருக்கு ஆண்டவரே காத்திருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவரை எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனை தேடுகிறதான ஜனங்கள் எப்படி குறைவின்றி அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி சிங்கக்குட்டிகள் ஆண்டவரே பட்டினியாய் இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னபடி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஜெப விண்ணப்பமாய் கர்த்தாவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலே அதையெல்லாம் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உமக்குள்ளாய் நாங்கள் கலிகூற மகிழ கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless.